அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பை வைத்த ஒரு குயிக்கான இட்லி தோசைக்கு என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் குயிக்காக சீக்கிரமாக இந்த சாம்பாரை செய்திடலாம். பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் எப்போதுமே நம்ம பருப்பு வேக வைக்கும் போது போடணும். ஏன்னா அது வாயுத்தன்மை எடுக்கக்கூடியது. பூண்டு அவசியமாக நம்ம பருப்பு வேக வைக்கும் போது போடணும். தண்ணி தேவையான அளவு அந்த வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இதிலே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு உப்பையும் நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். பிறகு தான் நம்ம தாளிப்புலாம் கொடுக்க போகிறோம். இதை வேக வச்சிரும். ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுன்னு. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன் சப்பாத்தி கூட அருமையாக இருக்கும். அருமையான குயிக்கான சாம்பார் இது. இதில் நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது பிளைன் சாம்பார்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் குயிக்காக செய்யணுன்னாக்கா சட்னிலாம் இல்லாத நேரத்தில் இது சீக்கிரம் செய்திடலாம். அதனால் இப்போ ப்ரெஷர்லாம் 3 விசில் விட்டுடுச்சு. ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம திறந்து பார்த்து நல்லா ஒரு கரண்டியில் மசிச்சு விடணும். எல்லாமே குலைவாக வெந்துடும். இருந்தாலும் நம்ம மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இது குயிக்காக ஒரு 5-6 நிமிடத்தில் முடிஞ்சிடும். இது பருப்பு வேக வைக்கிற டைம் தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கூட விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு 1 டீஸ்பூன் கொடுத்து 2 பச்சை காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிள்ளை அதில் மிளகு, ஜீரகம் இடித்து போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் ஜீரகமும். அதுதான் இந்த சாம்பாருக்கு சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கறது. இதில் போட்டிருக்கேன். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தாளிப்பை கொடுத்துட வேண்டியது தான். ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு இட்லி நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிட்டு இது செய்திடலாம். சூப்பராக அருமையாக குயிக்காக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட இருக்காது இந்த சாம்பார். சரியாக போயிடும். ஏன்னா மிளகு, ஜீரகம் அதில் சேர்த்துருங்க. நுணுக்கிட்டு சேர்த்துருங்க ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இதை கொதிக்க விட்டுடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் கொதி வந்துடும். எல்லாமே வேக வச்சது தான். அதனால் குயிக்காக ரெடி ஆகிடும். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.